அம்மன் கும்மி பாடல்கள். மகள் கண்ணகி தாயார்க்கு பூரிப்பாய் கல்யாணம் செய்ய எண்ணி நல்ல முகூர்த்தம் அதை பார்த்து எங்கள் நங்கையாம் கண்ணகி தாயாரின் எல்லையில்லா புகழ் நல்ல மன போல எல்லோருக்கும் தான் கொடுக்கும் புறவே கூட்டமாய் பந்தங்கள் சூழ்ந்து வர பட்டுப்பட்டன்றுமே வானவடி யோசை பார்ப்போரின் உள்ளத்தை கொள்ளையிட வல்ல நடந்துமே மாநாகர் தன்மனை மேவிய கோவலர் முன்னே நின்று ஆராத்தி காட்டிய ஜவ்வாது பொட்டுக்கு அன்பாய் மாணவரை சேர்த்தனரே காட்டியே ஆன சடங்குகள் தான் முடித்து உண்மையிலே நீங்கள் என்றும் பிரியாதீர் என்றுமே சுற்றமும் வாழ்த்திடவே
தாழ்வர நாடி அணைத்து நடந்தனரே. அன்னவள் தன்னை அருகமர்த்தி என்று நாயிழையே உயிருள்ளவரை என்றும் பிரியனின் ஜோதி அவள் முகம் அன்புடன் நோக்கினன் கோவலனும். தானாக நன்மகளாக வந்த எங்கள் மாதாவே கண்ணகி தாயாரே, தேனாக தொற்றுவை கூட்டியே பாடிய தேவியரே வரம் தாரும் அம்மா. போனாக வாழ்ந்திட்ட கோவலன் தன்னை கொண்ட கணவனாய் தானேற்று நானாவித நலன் பெற்றுமே வாழ்ந்திட்ட நங்கையரே எம்மை காருமடி. தன்னன்ன தன்னன்னா தன்னன்ன தன்னன்ன தன்னன்னா தன்னன்னா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா. கோவலன் தன்னுடனே கூடி நல்ல கோதையரே நீரும் வாழ்ந்திருக்க, தேவமகள் போல ஆடல் மகள் அவள் தேன்மொழி மாதவி வந்தனளே. அன்புடனே சபை மீதினிலே அவள் ஆடி எறிந்திட்ட மாலையது இன்பங்கள் கோவலன் தன்னழத்தில் விழ இச்சை கொண்டான் அவள் தன்மேலே. ஆதலினால் அவர் அன்றிருந்து உந்தன் ஆசை தன்னையே மறந்தேகி, மாதவி தன்னுடன் வாழ்ந்திருந்து மணிமேகலை தன்னையும் பெற்றனரே. அச்ச பொருள் தன்னை மோகத்தால் கோவலன் உள்வலி தன்னாலே தான் இழந்து அச்சற்ற மாதவி தன்னை பிரிந்துமே பத்தினியே உம்மை நாடினரே. தன்னன்ன தன்னன்னா தன்னன்ன தன்னன்ன தன்னன்னா தன்னன்னா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா. அன்பான கோவலர் தன்மனை நாடிட அன்னையரே அவர் தாழ் தொழுது, இன்னமுதூட்டி களை போக்கி உடன் இன்பமதாகவே வாழ்ந்திருந்தேன். பொல் வணிகத்தை செய்திட கோவலன் மூலம் பொருளில்லை என்றோத முன்பாக காற்றில பொன்றினை விற்றிட அன்னையரே புத்தி சொன்னீரே. அன்னவர் கோவலர் தன்னுடனே சேர்ந்து மாதாவை சோழனன் நாட்டை விட்டு, என்றுமே உங்களை நான் பிரியேன் என்று ஏகி இடைச்சேரி சேர்ந்தீரே. மாதரியால் மணி தன்னிலே கோவலர் மாதவி உம்மை இருக்க வைத்து சாதல் வந்தால் வளர் துந்தி விட்டங்களை சாற்றி விடை பெற்று ஏகினரே. தன்னன்ன தன்னன்னா தன்னன்ன தன்னன்ன தன்னன்னா தன்னன்ன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா. சிலம்பொன்றை ஏந்தியே கோவலர் கத்தி விலை கூறிச் செல்கையிலே, மெய்யாக பாண்டியன் தேவி சிலம்பினை மாற்றிய பொற்களம் கேட்டனரே. பாண்டியன் தேவி சிலம்பினை மாற்றிய பாதகனம் வந்து பத்தனவன் வேண்டுமென்றே மழை கோரவே வந்தவன் வெட்டும் அவன் சிரம் தானே என்றான். சாங்காலம் வந்துமே கோவலர் தன் சிரம் சார்ந்து படிதனில் விழுந்திடவே, மாங்காய் அழுகிட மாலையும் வாடிட மாதாவே தான் துயர் கொண்டாயே. எங்கே எழுதுமை என்னிடையே நீரும் ஏகிய கோவலன் மேல் விழுந்து தாங்காத வேதனை கொண்டுமே பாண்டியன் தன் சபை நோக்கி நட
நின்றாயே. நீதியை கொண்டிட்ட மன்னவன் முன்னின்று நின்றதோர் வாதமும் தான் புரிந்து நீதிச் சிலம்பை உடைத்திட மாணிக்கம் மீன் கொடியோன் முகம் வெந்ததுவே. நீதி செத்ததை மன்னன் உணர்ந்துமே தான் அறியாசனம் தன்னில் நின்று பொன்னான ஆவி பிரிந்திட விழவே பூவுலகோர் உம்மை வாழ்த்தினரே. அந்நாட தன்னிலே புன்முல்லர் வீதியை அன்னையரை கற்பால் தானிருந்து பொன்னகராம் சிறு நாட்டிட ஏகிய பூவையை தெய்வமுமானாயே. தன்னன்னா 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 வீரமாபத்தினி கண்ணகியை உமை முன்னவர் தேரினில் கொண்டேக சேரன் செங்குட்டுவன் கல்லினிலே சிலை செய்துமே தான் வழிபாடு செய்தார். மன்னவன் செய்த வழிபாடு இத்திருக்கடை தன்னை கடந்து வந்து உன்னனையே கிழக்குற உரைங்கரும் பூவையரை கோயில் கொண்டாயே. கடி கும்மி கொட்டுங்கடி இந்த கோதையாள் கண்ணகி வாசலிலே கட்டுங்கடி கை தட்டுங்கடி இந்த தையலாள் கண்ணகி வாசலிலே. கொட்டுங்கடி கொம்பி கொட்டுங்கடி இந்த கோதையால் கண்ணகி வாசலிலே கட்டுங்கடி கை கட்டுங்கடி இந்த கையலால் கண்ணகி வாசலிலே. இல்லா புகழ் கொண்டவளாம் என்றும் எங்களின் கண்ணகி தாயாரும் பொல்லாவினை வந்து சூழும் முன்னே அதை போக்கடித்து நிதம் காப்பவளே. கோவலன் தங்கையே கல்வனன்றே துணை கோவேந்தன் பாண்டியன் கொன்றிடவே தேவமகளான கண்ணகி தாயாரும் தேர்வேந்தன் தன்னை அழித்தனளே.
மலர் மது